வணக்கம். நான் உங்கள் ஈரோடு கிழக்கு தொகுதி சுயேட்சை வேட்பாளர் மாதரணிக்குமார். இந்தியாவுல கடன் வாங்கி ஒவ்வொரு வருடமும் தற்கொலை செய்து கொள்பவர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். அது ஈரோடு கிழக்கு தொகுதியும் நடந்துட்டு தான் இருக்குது. தன்னுடைய மருத்துவ செலவுகளுக்காகவும், தொழில் செலவுகளுக்காகவும், படிப்பு செலவுகளுக்காகவும், வீடு வாங்கவும் அல்லது வாகனம் வாங்கவும் கடன் வாங்கிட்டு அவர்களுடைய பொருளாதார நிலை மாறும் பொழுது அந்த கடனை திருப்பி கட்ட முடியாம ஒரு பாயிண்ட்ல தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? ஒரு ஆன்லைன் ரம்மி விளையாண்டு அவங்க கடன் வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அது மிக பெரும் தவறு தான். பட் ஆனா யார் எந்த தவறு செஞ்சிருந்தாலும் கடனுக்காக தற்கொலை செய்து கொள்வது, அதுக்கு அவங்களோட குழந்தைகளோட உயிரையும் எடுத்துக்கொள்வது ரொம்பவுமே தவறு. இன்னைக்கு இந்திய சமுதாயத்துல அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நிறைய பேரு கொள்ளை அடிச்சுட்டு அவங்க சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது இல்லாம பல பண முதலைகள் இந்தியாவில கடன் வாங்கிட்டு வெளிநாடுகள்ல செட்டில் ஆகிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே நாம ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஏதோ ஒரு காரணங்களுக்காக கடன் வாங்கி தற்கொலை செய்து கொள்ளும் நிலை இருக்கிறவர்களுக்கு நாம கண்டிப்பா ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும். நான் சட்டமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டா ஒரு 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரைக்கும் அவங்க எந்த கடனும் அவங்க கட்ட தேவையில்லை. அந்த 1 வருடத்திற்கு பிறகு நீதிமன்ற உதவியோடையும் அவங்களுடைய உழைப்பின் உதவியோடையும் அந்த கடனை திருப்பி கட்டுவதற்கான வாய்ப்புகளும் பொருளாதார பயிற்சியும் வழங்கப்படும். நிறைய பேர் கேட்பீங்க, கடனை வாங்கி இந்த மாதிரி கட்டாம இருக்கிறதுக்கு நொடிப்பு நிலை சான்றிதழ் வாங்கிட்டோம்னா நம்ம கடனை கட்ட தேவையில்லை அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் ஆனா நம்ம சமுதாயத்துல மஞ்சள் நோட்டீஸ் வாங்குறதோ, நொடிப்பு நிலை அறிவிக்கிறதோ ஒரு சமுதாயத்துல அவமானமான ஒரு செயலா பார்க்கப்படுது. நொடிப்பு நிலை அல்லது சான்றிதழ் வாங்கிய பிறகு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பின்வரும் காலங்களில் எந்த ஒரு பொருளாதார உதவியும் கிடைக்காது. அப்படிங்கறதுனால யாருமே இந்த நொடிப்பு நிலை சான்றிதழ் வாங்குவதற்கும் அவங்க தயாரா இருக்கிறது கிடையாது. எனவே அவங்க கண்ணியமான முறையில கடன் பிரச்சனைகள் உள்ளவர்கள் திருப்பி கடனை கண்ணியமான முறையில திருப்பி செலுத்துவதற்கு அனைத்து விதமான உதவியும் பயிற்சியும் நான் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டா வழங்கப்படும். கீழே தெரிகிற லிங்க் டச் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே கமெண்ட்ல கண்ணியம் அப்படின்னு டைப் பண்ணுங்க.